இந்த ஜூலை மாதம் இவங்களுக்கு பெரிய நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்காரு பாருங்க. குருவும் உச்சமும் சுக்கிரன் வேற உட்கார்ந்துருக்காரு 2ஆம் இடத்துல. அப்போ நல்ல பண வரவு இவங்களுக்கு வரும். உங்களுக்கு நிறைய செலவு பண்ணுற அமைப்பும் இருக்கும். என்ன சார் செலவுன்னு சொல்கிறீங்களா? வருமானம் வராதானா? நல்ல வருமானம் வரும். நல்ல வருமானம் வரும், ஒரு செலவும் இருக்கும். இந்த மாதம் வந்து கனவிலே விநாயகரை பார்க்கக்கூடியவர்கள், இல்லாவிட்டால் விநாயகர் கோயிலுக்கு நேராக போய் தரிசனம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் ஆவல் அதிகம் வரக்கூடியவர்கள் பெரிய வெற்றியை பெற போறாங்க. அப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு. இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு ஜூலை மாதம் எப்படி அமைய போகுது? மிதுன ராசினாலே ரொம்ப முகமலர்ச்சியான மனிதர்கள், அடுத்தவங்களை வசீகரம் பண்ணுறதுல, பேச்சில் வசீகரம் பண்ணுறதுல ரொம்ப கெட்டிக்காரங்க. இந்த ஜூலை மாதம் இவங்களுக்கு பெரிய நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கார் பாருங்க. குருவும் உச்சமும் சுக்கிரன் வேற உட்கார்ந்துருக்காரு 2ஆம் இடத்துல. குரு வந்து கோடிகளில் பணம் கொடுக்கக்கூடிய கிரகம், சுக்கிரனும் லட்சங்களில் பணம் கொடுக்கக்கூடிய கிரகம். அப்போ உங்களுக்கு நல்ல பணவரவை தரக்கூடிய 2 கிரகமுமே தனஸ்தானத்தில் உட்காந்துச்சு, காசு தரக்கூடிய ஸ்தானத்தில் உட்காந்துச்சு. அப்போ நல்ல பணவரவு இவங்களுக்கு வரும். அதே போல் இவங்களுக்கு செவ்வாய் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. புதுசாக கடன் வாங்குகிற அமைப்பு சிலருக்கு உண்டு. ஏற்கனவே உள்ள கடன், பெரிய கடன் எனக்கு பிரச்சனை வந்துருமானா கடன்லாம் அடைச்சிருவாங்க, பழைய கடன்லாம். புதிய கடன் வாங்குகிற அமைப்பு உண்டு. உங்களுக்கு நிறைய செலவு பண்ணுற அமைப்பும் இருக்கும். ஏன்னா சார் செலவுன்னு சொல்கிறீங்களா? வருமானம் வராதானா? நல்ல வருமானம் வரும். நல்ல வருமானம் வரும், ஒரு செலவும் இருக்கும். செலவு துணிஞ்சு பண்ணலாம். என்னென்னா உங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறது, ஒய்ஃபுக்கு வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தாராளமாக செலவு பண்ணலாம். செலவு பண்ணலைன்னா ஒரு சிக்கல் இருக்குது. என்ன தெரியுங்களா? மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அதிகமாயிடும். அதுக்கு நல்லதுக்கே செலவு பண்ணிட்டு போயிடலாமே, அது ஒன்று. சூரியன் வந்து ராசியில் உட்காந்துருக்காரு ஃபஸ்ட்டு 15 days. இது பெரிய அளவுக்கு கம்யூனிகேஷனை வளர்த்து விடும். அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் அந்த தலைமைக்கு நெருக்கமாக மாறுவாங்க, அந்த யோகம் இருக்கும். சினி ஃபீல்டு, நாடகத்துறை, இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். குறிப்பாக நகைச்சுவை நடிகர்கள், குணச்சித்திர நடிகர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும். ஃபாரின் போயிட்டு வர யோகம் கிடைக்கும், அதெல்லாம் இருக்குது. இந்த மாதம் வந்து கனவிலே விநாயகரை பார்க்கக்கூடியவர்கள், இல்லாவிட்டால் விநாயகர் கோயிலுக்கு நேராக போய் தரிசனம் பண்ணணுங்கிற எண்ணம் ஆவல் அதிகம் வரக்கூடியவர்கள் பெரிய வெற்றியை பெற போகிறாங்கன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு காத்திருக்கு. இந்த சில்ட்ரனுக்கு வந்து படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்ல ஸ்கோர் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஐடியாவும் வரும். ஓகே, அப்போ விநாயகர் வழிபாடு இந்த மாதம் சிறப்பாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். விநாயகர் வழிபாடு ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, சுபாசா எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? ரொம்ப நல்லதுமா. 10ஆம் இடத்துல சனி வக்கரமாறார். அப்போ ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அங்கே ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஒர்க்கர்ஸ், அவங்க ஃபேமிலியில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அது பார்த்து இவங்க சால்வ் பண்ணணும். அவங்களுக்கு என்ன மனக்குறை இருக்குதுன்னு கேட்கணும். இல்லைன்னா கொத்து கொத்தாக நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துகிறீங்கன்னா அது கொத்து கொத்தாக ஊழியர்கள் வெளியேறக்கூடிய மாதம் இந்த மாதம். நிறைய பேர் நீங்கள் யார் மேலாம் நம்பிக்கை வச்சு நல்ல ஒர்க்கர்ஸ் நினைக்கிறீங்களோ, இவங்களால தான் கம்பெனி ரன் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களோ, அவங்களே மூவ் ஆகி போயிடுவாங்க. அது காரணம் என்னென்னா, நீங்கள் இன்னும் சரியாக அவங்கள கவனிக்கலை, வேலை தான் வாங்கினீங்க, அவங்க வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னு நீங்கள் சரியாக கவனிக்கலை அப்படின்னு அர்த்தம். அது ஒன்று பார்த்துக்கிறோம். டெக்னிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய பல பேர் வேலை மாறுவாங்க. சிலருக்கு கர்ம தோஷம் இந்த மாதம் வருது, அதனால் அப்பா அம்மா உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறாங்க. ஓகே சார், சூப்பர். 2026ஆம் ஆண்டு ஜூலை மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த மாதத்துடைய கிரகநிலைகள் பார்த்தோம்னா, ரிஷப ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கார். மிதுன ராசியில் புதன் பகவானும் சூரிய பகவானும் அனுக்கிரகம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரம். கடக ராசியில் குரு பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறார்கள். கேது பகவான் சிம்ம ராசியிலும் ராகு பகவான் கும்பராசியிலும் அருள்வாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலம். சனி பகவான் மீனராசியில் இருக்கார். இந்த மாதம் வந்து சந்திர பகவான் பூராடம் நட்சத்திரத்தில் தொடங்கி ஒரு சுற்று வருகிறார், மீண்டும் பூராடம் நட்சத்திரத்துக்கு வருகிறார். வந்து அதை கடந்து உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம் வரைக்கும் அவருடைய பயணம் அமைகிறது. இந்த மாதம் இருக்கக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த கிரகங்களில் இன்னும் என்னதாவது பயிற்சி இருக்கா அப்படின்னா, மிக முக்கியமாக சூரிய பகவான் ஆடி மாதம் ஆரம்பித்த உடனே கடகராசிக்குள்ளே பிரவேசம் செய்து விடுவார். அதே போல் சுக்கிர பகவான் ஜூலை மாதம் 5ஆம் தேதி சிம்மராசிக்குள்ளே பிரவேசம் ஆகிறார். இதுதான் இந்த மாதத்துடைய கிரகநிலைகள். நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய கிரகநிலைகள். என்னென்ன விசேஷம் இருக்குது இந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் தேதி திருவோண விரதம்.
இந்த விரதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் வந்து மனசு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்களோ அவர்கள் இந்த திருவோண விரதம் இருந்தால் இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து விடுபடுவாங்க. ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி 3ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. சங்கடங்கிற வார்த்தையை வச்சு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு வந்து எவ்வளவு ஹடில்ஸ் லைஃப்பில் இருந்தாலும் தடைகள், ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோம், அந்த ஜாப் கிடைக்க மாட்டேங்குது. இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ஜாப் கிடைக்க மாட்டேங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ப்ராப்ளங்களெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்து அன்றைக்கி ஈவினிங் வந்து இந்த விநாயகர் கோயிலெலாம் பார்த்திங்கன்னா எல்லா வகையான அபிஷேகங்களும் நடக்கும் சங்கடகர சதுர்த்தியில். அப்போது உங்களுக்கு நீங்கள் அபிஷேகத்துக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கலாம், இல்லை இருந்து கும்பிடலாம், பார்த்துட்டு வரலாம். அந்த விநாயகரை வழிபட்டாலே எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சொல்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி இப்போ நிறைய ஃபாஸ்டிங்கில் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக ஏகாதசி விரதம் அப்படின்னு பேர். அந்த ஏகாதசி விரதம் 10ஆம் தேதி வருது. அந்த ஏகாதசி விரதம் இருக்கிறதுல என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகமாகும். ஆகவே ஏகாதசி விரதத்தை முன்னோர்கள் சொன்னாங்க மறுநாள், அதுதான் முக்கியம், துவாதசின்னு வரும். அன்றைக்கி அகத்திக்கீரையை சாப்பாட்டை சேர்த்துக்கணும், நெல்லிக்காய் சேர்க்கணும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஆனால் மிகப்பெரிய பலன் தரக்கூடிய விஷயங்களே முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா. அதே மாதிரி இந்த மாதம் 12ஆம் தேதி 26ஆம் தேதி 2 நாளும் பிரதோஷம் வருது. பிரதோஷ பூஜைகள் வந்து சிவன் கோயிலில் மிக முக்கியமான விசேஷம். அந்த பிரதோஷ பூஜை நடக்கும்போது எப்படி வழிபடணும், நிறைய பேர் பார்த்திங்கன்னா சிவன் கோயிலுக்கு போவாங்க, நந்தியுடைய காதுகளில் பேசுவாங்க. நமக்கு என்ன வேணுமோ சாமிகிட்ட சொல்கிறத விட நந்திகிட்ட சொன்னால் காரியம் நடந்துடும் அப்படின்னு சொல்லி வழிபடுவாங்க. அப்போ நந்தியின் காதுகளில் உங்கள் கோரிக்கைகளை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாம். அது வந்து 12ஆம் தேதி 26ஆம் தேதியும் சிவ வழிபாடு, பிரதோஷ வழிபாடு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்குது. மிக மிக முக்கியமாக நம்ம பார்க்க போவது 14ஆம் தேதி ஜூலை 14 அமாவாசை. இந்த அமாவாசைங்கிறது பித்திருக்களுக்குரிய நாள். நம்மளை வளர்த்த பெரியவர்கள், நம்ம தாய் தகப்பன் வளரக்கூடிய காலத்தில், அவங்க இருக்கக்கூடிய காலத்தில் அவர்கள் அருமை தெரியாமல் விட்டுட்டாலும், அவர்கள் இறந்து போயிட்டாங்களே, நாங்கள் அவர்களுக்கு நன்றி கடன் தெரிவிக்கக்கூடிய நாள் தான் அந்த அமாவாசை. ஜாதகத்தில் பித்ரு தோஷம்னு ஒன்று இருக்கும். ரொம்ப கடுமையான சோதனைகள் வரும். நம்மளை கூட படிச்சிருப்பாங்க, சில பேர் லைஃப்பில் நல்லா முன்னேறி இருப்பாங்க, நாம் மட்டும் முன்னேற முடியாமல் இருக்கும். ஒரு ஆஃபீஸில் ஒன்றா வேலை பார்ப்போம், கூட இருக்கிறவங்க சில பேர் நிறைய ப்ரமோட் ஆகி போயிடுவாங்க, நமக்கு ப்ரமோஷன் கிடைக்காது. ஏன் தடை அப்படின்னு போய் ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்தா அவங்க சொல்லுவாங்க, உங்கள் ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருக்குது, அதுதான் காரணம். அப்போ இந்த பித்ரு தோஷம் நீங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அமாவாசை திதி ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை அன்றைக்கி எள்ளு தண்ணீரை இறைச்சி அமாவாசை தர்ப்பணத்தை கொடுக்குறோம். இந்த மாதம் இப்படி 14ஆம் தேதி வருது, அது ரொம்ப விசேஷம். 19ஆம் தேதி சஷ்டி விரதம். நமக்கெல்லாம் தெரியும், தமிழ் கடவுள்னு அந்த முருகப்பெருமானை சொல்கிறோம். மூவிர முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றின்னு அந்த முருகப்பெருமானுக்குரிய திதி சஷ்டி திதி, 6வது திதி. அதனால தான் அவருக்கு 6 முகன்னு பேர். அன்னைக்கு வந்து சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை. ஸோ இது இந்த மாதத்துடைய நல்ல பலன்களை எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்.